என் பிள்ளைய நாசக்காடு பண்ணிட்டாங்க. இவனை விடவே கூடாது. எங்கனாலும் போயிட்டு தஞ்சினவனை தேடி பார்க்காம விட்டுறாதீங்க. 12 படிக்கா. நேற்று கேஸ் கொடுக்க போறதுல அவங்க கேஸ் எடுக்கல சார், வர மாட்டேன்ட்டாங்க. இங்க வெளியே போனாங்க, வயக்காட்டு போனாங்க. 6 மணிக்கு போனாங்க. அங்க உடனே 6:30 தேடி பார்க்க போனேன். நாங்களும் தட்டையில எல்லாம் தேடுவேன், கிடைக்கல சார். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் தேடணும், விடிய எல்லாம் தேடணும் சார். இன்னைக்கு மத்தியானம் 2 மணி இருக்கும். இது வரல சார், போலீஸ்ல வரல. நான் டியூட்டில இருந்து லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்தேன். உடம்புல இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்திருந்தேன். நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி பாப்பா நேற்று சாயங்காலம் 6 மணிலேருந்து காணோம், தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கலன்னா தூத்துக்குடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து குளத்தூர் அனுப்பியிருக்காங்க. குளத்தூர் வந்து இது எங்கள் லிமிட்டு கிடையாது, நீங்கள் வந்து விளாத்துக்குளம் போங்க, ஏன்னா ஏஜ் 20 வயசுனா தான் அவங்க கணக்கில் வருமா, 17 வயசு குழந்தைக்கு. அதனால் அங்கே அனுப்பியிருக்காங்க. அங்கே போயும் தவறான வார்த்தைகள் பேசியிருக்காங்க. பிள்ளைய உன் பிள்ளை என் கூட ஓடி போயிருக்கும், இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசியிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் மன உளைச்சலில் இருக்கிறோம், இந்த மாதிரி பேசுகிற ஒரு நிர்வாகத்துலேருந்து பேசுகிற தப்பா இல்லையா? அதுக்கப்புறம் இவங்க தேடி பார்த்துட்டு காலையில் போய் தேடி இருக்காங்க. ஆனால் அப்போ எல்லாம் பிள்ளை அங்கே இல்லை, அந்த இடத்துல பிள்ளை கிடையாது. 11-12 மணிக்கு மேலே அந்த இடத்துல கொண்டு வந்து, இது ஒரு ஆள் செய்கிற வேலை கிடையாது. பிள்ளையை வந்து முழுமுண்டமா செதைச்சு போட்டிருக்காங்க. இது நல்லா படிக்கிற பிள்ளை, வேற யார்கிட்டையும் எந்த ஒரு ஆட்டிடியூடும் கிடையாது, யார்கிட்டையும் கூட கூட்டத்தில் நிற்க மாட்டான். வெளியில் ஹோம்ஒர்க் எழுத போனா கூட வீட்டுக்கு தான் வருவான். கூட துணைக்கு எங்கே போனாலும் ஆள் போகும். என்னைக்கு ரெகுலராக அவ கூட போகிற பொண்ணு நேற்று மட்டும் போகலையாம். எனக்கு தகவல் 3 மணிக்கு தான் வீட்டில் தெரிஞ்சது. நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஊர்ல இருந்து பைக்கில் வந்தேன். இதுதான் நடந்தது. இப்போ என்ன எங்களுக்கு இது சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கணும். என் பிள்ளைக்கு நடந்ததுக்கு கவர்மெண்ட் இது நல்ல நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். நடவடிக்கை எடுத்து கொடுத்தா மட்டும்தான் பாடியை வாங்குவோம். ஆமா, அதை நாங்க எஸ்பி சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க சட்ட ரீதியா அவங்க மேல நான் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது சார். அதிகாரப்பூர்வமா அவங்க பதவியிலே இருக்கக்கூடாது. அதாவது அவங்க வீட்லயும் குழந்தைகள் இருக்குல்ல, அவங்க வீட்லயும் குழந்தைகள் அவங்களுக்கு நடந்தா இப்படி அசால்ட்டா இருப்பாங்களா? அந்த டயத்துல ஒரு நார்மலா ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த குழந்தைக்கு ஒரு அரை உயிரோட இருந்தா கூட கண்டுபிடிச்சிருந்தா ஏதோ காப்பாத்திருக்கலாம்ல. எங்களோட மனசு ஆரங்க கொஞ்சம் பிள்ளைக்கு நடந்துச்சு, பிள்ளைவா காப்பாத்தினா ஒரு மனசு ஆரங்கமா எங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. அது கூட எங்களுக்கு கிடைக்கல. கடைசி நாங்க பணமா தான் எடுத்திருக்கோம், அதுவும் நாங்களா பார்த்து எடுத்தது. அவங்க டிபார்ட்மெண்ட் யாரும் வந்து எடுக்கல. அதுக்கப்புறம் அதிகாரி மாதிரி வந்திருக்காங்க. இது முதல்ல செஞ்சிருந்தாங்கன்னா சந்தேகம் இருக்கா? இது எப்படி நடந்தது? சந்தேகம் இல்லை, இது அவங்கதான் பதில் சொல்லணும். சந்தேகம்னா நான் வந்து வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னா நான் காலையில ஒரு ரவுண்டு அந்த காட்டுக்கு போய் தேடி பார்த்தோம், ஒன்றும் தெரியல. மறுபடியும் எங்க அண்ணன் ஒரு அண்ணன் வந்தாங்க, பெரிய அண்ணன் மூத்தவர். அவர் வந்து அந்த இடத்தையாவது பார்க்கணும் பாப்பா, வா பார்ப்போம்னு சொல்லி போகையில தான் அதே நாங்க பார்த்த இடத்தப்ப இல்லை. மறுபடியும் அதே இடத்துல நீங்க அந்த தட்டப்பக்கம் நீங்க போய் தேடுங்க, நாங்க இங்கிட்டு போய் தேடுறோம் அப்படின்னு எங்க அண்ணன் போன பார்த்துட்டு இங்க வாங்க, இந்த கடக்கா நம்ம பிள்ளைன்னு கத்துனாரு. அதுக்கப்புறம் நான் திட்டு ஓடியாந்தா உள்ளுக்குள்ள கிடந்த கொடுமையெல்லாம். ஆனா கிடந்த கொடுமையெல்லாம் நாங்க வெளியே இப்ப சொல்ல விரும்பல, அந்த அளவுக்கு கிடந்தா. இதுக்கு நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு எங்களுக்கும் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் பார்ப்போம் எப்படி என்ன செய்றீங்க. ஆனா குற்றவாளி அவன் வேலையில இருக்கக்கூடாது, அவ்வளவு ஒரு தகாத முறையில பேசியிருக்கா பேச்சு. சம்பவத்துல அவன் வெட்டித்தான் பண்ணு, என் கையில கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், அந்த அளவுக்கு இருக்கு.